சார், தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அவர் போட்டியிடுறாரா இல்லையா, அவர் யாருக்காவது ஆதரவாக இருப்பாரா இல்லையா, அறிக்கை வெளியிட்டாதாம்மா தெரியும், எதுவுமே அறிக்கை வெளியிட்ட உடனே தான் எதுவுமே தெளிவாக சொல்ல முடியும், தெளிவுபடுத்த முடியும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் அரசியல் வருகையை வந்து நான் ஆதரிக்கிறேன். ஆனால் அதே சமயம் அரசியல் அந்த நடைமுறை இருக்குல்ல, அந்த நடைமுறையில் வந்து ஒரு முறையற்ற நடவடிக்கை இருந்தால் அதை நம்ம விமர்சிக்கணும். நாம் தமிழர்கள் வந்து சின்னம் பறிக்கப்பட்ட போது ஒரு சமிக்கையை காட்டினார். அந்த சமிக்கையை காட்டினதை வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக இன்னும் கூட வந்து ஒரு வேலையை அவர் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தா நாம் தமிழர் இன்னும் கூடுதலான வாக்குகள் பெற்றிருப்பாங்க. அவர் மைக் காமிச்சிட்டு எந்த அறிக்கை வெளியிடலைங்கிறது தப்புங்கிறீங்களா சார்? அது அப்படி இல்லை. நீங்க இந்த சூழ்நிலை நீங்க மைக்கு காட்டுறீங்கன்னா ஒன்று ஏன் அப்படி மறைமுகமா? இப்போ நாம் தமிழர் வந்து ரத்தம் வேர்வை செஞ்சு இந்த வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறாங்கன்னா அப்போ அது ஒரு சொல் ஒன்று வருது இல்லை, எங்கேயாவது ஒரு சொல் வருது இல்லை. இது வந்து விஜய் அவர்கள் வந்து மைக் சிம்பல் வந்து சமிக்கையா காட்டினாரு, அந்த சமிக்கையை காட்டலன்னா இந்த வாக்குகள் வாங்கியிருக்க மாட்டாங்களா? ஒரு சதவீதம் கூட குறையட்டுமே. ஆனால் நீங்க வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமிக்கையை காட்டிட்டு வெளிப்படையான ஆதரவும் தெரிவிக்காம நீங்கள் கடந்து போயிட்டீங்க. இப்போ என்ன ஒரு இருக்குன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் தான் வந்ததுன்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது. அங்கே தனித்தன்மை பாதிக்கப்படுது நாம் தமிழருக்கு. ஒன்று அந்த கட்சியில் அடுத்த நிர்வாகிகள் யாராவது தெரியணுமா நமக்கு? தாவேக்கன்ற கட்சியில் விஜய் நமக்கு தெரியும், அடுத்தது யாருன்னா புசியானு தெரியும், அந்த பொருளாளர் யாருன்னா உங்களுக்கு தெரியும், துணைத் தலைவர் யாருமே தெரியாது. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஜெயலலிதா சசிகலா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வருதுல நம்ம முன்னாடி. இந்த அறிக்கை விட்டுறீங்கல்ல பேப்பர்ல, ஏன் ஒரு வீடியோ விட முடியாது? நீங்க நேராக கூட வரணும் சார், நீங்க காஸ்ட்லியாவே இருங்க, நீங்க ஒரு வீடியோல பேசி வெளியிட முடியாதா? அப்ப எது தடுக்குது? புஷி ஆனந்த் இல்லாம தமிழகத்துல யாராவது விஜய் ஆதரிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா சார்? விஜய் நம்பிதான் இங்க வாக்கு, விஜய் நம்பிதான் இங்க மக்கள், விஜய் நம்பிதான் இங்க வந்து ரசிகர்கள், விஜய் நம்பிதான் எல்லாமே. புஷி ஆனந்த் தான் எங்களுக்கு தேவையே இல்லை. யாரு புஷி ஆனந்த்? நான் மீண்டும் கேட்கிறேன், புஷி ஆனந்த் யார்? வணக்கம் சார். வணக்கம் சார், தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அவர் போட்டியிடுறாரா இல்லையா, அவர் யாருக்காவது ஆதரவாக இருப்பாரா இல்லையா, அறிக்கை வெளியிட்டாதாம்மா தெரியும், எதுவுமே அறிக்கை வெளியிட்ட உடனே தான் எதுவுமே தெளிவாக சொல்ல முடியும், தெளிவுபடுத்த முடியும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து விஜய் அவர்கள் அரசியல் வருகையை வந்து நான் ஆதரிக்கிறேன். ஆனால் அதே சமயம் அரசியல் அந்த நடைமுறை இருக்குல்ல, அந்த நடைமுறையில் வந்து ஒரு முறையற்ற நடவடிக்கை இருந்தால் அதை நம்ம விமர்சிக்கணும். இல்லை, இப்போ முறையற்ற நடவடிக்கை இருக்குன்னு நிச்சயமாக அது இருந்தது, இன்னும் கூட இருக்கு. இப்போது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க, அதோடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்த நடவடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சொல்லணும். யாருமே சொல்லலைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன சொன்னால் செட்பேக் ஆகிடும். அரசியல் கட்சிக்கே செட்பேக் ஆகுது. யாரும் சொல்லலைன்னா எது எப்படி போனா என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. கடந்து போயிட்டோம்னா நீங்க என்ன தவறு செய்றீங்களோ அந்த தவறை சுட்டி காட்டணும்ல, அதுதானே ஒரு வேலை. இப்போ அரசியல் கட்சி விஜய் தொடங்குறாரு, நம்ம அதை வந்து அவருடைய அரசியல் கட்சியை வந்து ஆதரிக்கிறோம், அவருடைய அரசியல் வருகையை ஆதரிக்கிறோம். ஆனால் அடுத்தடுத்து நடவடிக்கைகள் வந்து ஒரு முறையற்ற நடவடிக்கை இருந்ததுன்னா அதை விமர்சிக்கணும். அப்படிதான் நம்ம விமர்சனம் பண்றோம். இதில் என்னன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் யாருக்கும் யாருக்கும் ஆதரவு இல்லை, போட்டியிடவும் இல்லை, யாருக்கும் ஆதரவு இல்லைன்றது ஒரு தெளிவுபடுத்தினார். அதன் பிறகு வந்து நாம் தமிழர்கள் வந்து சின்னம் பறிக்கப்பட்ட போது ஒரு சமிக்கையை காட்டினார். அந்த சமிக்கையை காட்டினதை வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக இன்னும் கூட வந்து ஒரு வேலையை அவர் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தா நாம் தமிழர் இன்னும் கூடுதலான வாக்குகள் பெற்றிருப்பாங்க. ஆனால் ஒரு பக்கம் சமிக்கையை காட்டிட்டாரு, இன்னொரு பக்கம் வந்து அது சம்மந்தமாக எந்த அறிக்கையும் விடவே இல்லை. நாம் தமிழர் அதை ரிசீவ் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த சின்னம் வந்து ரீச் ஆச்சுன்றதை ஏற்றுக்க. அவர் மைக் காமிச்சிட்டு எந்த அறிக்கை வெளியிடலைங்கிறது தப்புங்கிறீங்களா சார்? அது அப்படி இல்லை. நீங்கள் இந்த சூழ்நிலை நீங்கள் மைக்கு காட்டுறீங்கன்னா ஒன்று ஏன் அப்படி மறைமுகமா? இப்போ நாம் தமிழர் வந்து என்ன ஒரு தீவிரவாத இயக்கமா? இல்லை.
அப்போ நீங்க ஒரு இல்ல எனக்கு ஒரு கேள்வி சார், அவர் நாம் தமிழருக்கு தான் சப்போர்ட் பண்ணி அதை காமிச்சார், நீங்க எப்படி அதை எடுத்து? அதுதான் ஏன் அந்த குழப்பமான நிலைன்னு கேட்கிறேன் நான். இப்போ நாம் தமிழர் வந்து ரத்தம் வேர்வை சிந்தி இந்த வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறாங்கன்னா அப்போ அது ஒரு சொல் ஒன்று வருது இல்லை, எங்கேயாவது ஒரு சொல் வருது இல்லை. இது வந்து விஜய் அவர்கள் வந்து மைக் சிம்பல் வந்து சமிக்ஞையா காட்டினாரு, சிக்னல் கொடுத்தாரு. இல்ல சொல்லாமலாம் இருக்காங்க சார். சில பேர் சொல்றாங்க, எதிர்த்தரப்புல விமர்சனம் பண்றாங்கல்ல. இப்ப செந்தில் வேல் வீச்செல்லாம் சொல்றாங்கல்ல, ஒரு ரகசிய கூட்டணி, மறைமுக கூட்டணி, இப்படிலாம் சொல்றாங்கல்ல. அது எதுக்குன்னு கேட்குறேன். ஒன்று வெளிப்படையா வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் அவர்கள் மைக் அந்த சமிக்கையை காட்டலன்னா இந்த வாக்குகள் வாங்கியிருக்க மாட்டாங்களா? ஒரு சதவீதம் குறைய கூட குறையட்டுமே. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமிக்கையை காட்டிட்டு வெளிப்படையான ஆதரவும் தெரிவிக்காமல் நீங்கள் கடந்து போயிட்டீங்க. இப்போ என்ன ஒரு இருக்குன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் தான் வந்ததுன்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது. அங்கே தனித்தன்மை பாதிக்கப்படுது நாம் தமிழருக்கு. ஒன்று எதிர்க்கிறன்னா வெளிப்படையாக எதிர்க்கணும், ஆதரிக்கிறீங்கன்னா வெளிப்படையாக ஆதரிக்கணும். சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இவர் ஆதரிக்கிறாரா இல்லை எதிர்க்கிறாரா? அதுதான் தெரியாமல் இருந்துச்சு இதில் இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்கு. ஒருத்தர் வரலன்னு சொல்லிட்டாரே சார். இப்போ சீமான் வந்து நம்ம ரொம்ப ஆழமாக நீங்கள் பாருங்கள், தெளிவாக பாருங்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. சீமான் வந்து உடனடியாக வந்து சொல்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார், தனித்து போட்டின்னு சொல்கிறார். அங்கே வந்து எந்த குழப்பமோ எந்த இதுவோ இல்லை. என்னன்னு கேட்டால் இவர் ஆதரவு தருவாரா எதிர்பார்க்கறது, இவர் ஆதரவு தருவதா எதிர்பார்க்கறதுலாம் இல்லவே இல்லை. ஆனால் தலைமையில் ஒரு கூட்டணினா காத்திருக்கலாம் தான். ஆனால் அவர் அதுக்கு கூட அவகாசம் தரல, தனித்து போட்டியை அறிவிக்கிறார் வெளிப்படையாக தெளிவாக. ஆனால் நீங்களும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, ஒன்று போட்டியிடுங்க இல்லை போட்டியிடாமல் போங்க, ஆதரவு யாருக்காவது தாங்க இல்லை தராமல் போங்க. அது ஒரு அறிக்கையாக வரணுமா இல்லையா? அதைத்தான் நான் கேட்டேன். அப்போ எது கேட்டாலும் அந்த புஷி ஆனந்த் இருக்காரு இல்லையா, அந்த பாண்டிச்சேரி இருக்காரு, அந்த பாண்டிச்சேரி அந்த புஷி ஆனந்த் வந்து என்ன சொல்றாருன்னா, எதுவாக இருந்தாலும் எப்படி எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார். எதை கேளுங்க, எதுவாக இருந்தாலும் தலைவர் அறிவிப்பார். அந்த புதுவை புஷி ஆனந்த். நான் கேட்குறது என்னென்னா, இந்த ஸ்டேட்டில் இந்த தமிழக வெற்றி கழகம்னா இங்கே மண்ணின் மைந்தனுக்கு தான் வேலை. இன்னொரு மாநிலத்தில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரசியல் பண்ண முடியாது. இப்போ புதுவை மாநிலத்தை சார்ந்த புஷி ஆனந்த் வந்து இங்கே வந்து ஒரு கட்சியோட பொதுச் செயலர்லாம் இருக்க முடியாது. நீங்கள் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டோட கட்சியில் தேசிய கட்சியா, அந்த தெளிவாது வேணும். அதுவும் குழப்பம்தான். திடீர்னு ஒரு மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய பொதுச்செயலர் புஷி ஆனந்த்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து தமிழ் தேசியத்தை சொல்கிறாங்களா அல்லது இந்திய தேசியத்தை சொல்கிறாங்களான்னு அங்கே ஒரு குழப்பம் இருக்குது. அவர் தேசிய செயலாளராக இருக்கட்டும், குழப்பிட்டே இருக்கிறாங்கன்ற நான் ஒரு தெளிவு இல்லைன்ற நான். அந்த பாண்டிச்சேரி மண்ணுக்கே உள்ள அந்த மயக்க நிலை இருக்குல்ல, அப்படியே இருக்குன்ற கட்சி. நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ தேசிய பொதுச்செயலர் ஒரு ஊடகத்தில் சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் சொல்கிறாங்க. தேசிய பொதுச்செயலர்னா எந்த தேசிய? தமிழ் தேசியத்தை சொல்றீங்களா? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கீங்க. எப்படி சார் அவங்க தமிழ் தேசியத்தை சொல்வாங்க? தமிழ் தேசியத்தை இவ்வளவு நாள் நிக்கிறவங்க அப்புறம் என்ன ஆகுறது? நான் என்ன கேட்கிறேன், சரி நீங்க அப்படியே கூட நீங்க இந்திய தேசியம் கூட நீங்க வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ வந்து தேசிய தலைவர் எடுத்துக்கலாமா விஜய் அவர்கள? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து தேசிய தலைவர். அப்போ தேசிய தலைவர்னா அப்போ அந்த மாநில தலைவர் யாரு? ஒரு மாநிலத்துக்கு தலைவர் இருப்பாங்கல்ல. விஜய் அவர்கள் தேசிய தலைவர், புஷி ஆனந்த் வந்து தேசிய பொதுச் செயலாளர். அப்போ இங்கே தமிழ் மாநிலத்துக்கு யாரு? சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அரசியல் சினிமா ஒண்ணா சார்? அரசியல் ஒரு விஷயமா, அரசியல் அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்துறாரு விஜய் அறிக்கையிலேயே. என்னன்னா சினிமாவை முழுக்க போட்டு தான் வரன்றாரு அரசியலுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வர்த்தகம் நடக்குது, அவரை நம்பி வர்த்தகம் நடக்குது. அதை நம்ம வரவேற்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கோட் படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டே நடந்திருக்குன்றாங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் தாமதமான, அதாவது மெதுவான ஒரு வருகையாக கூட இருக்கட்டும். ஆனால் அரசியல் கட்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படையாக அறிவிச்சிட்ட பிறகு அதுக்கான நகர்வுகள் சரியான நகர்வுகளாக இருக்கணும்ல. அடுத்தடுத்து நகர்வு சொல்ல நீங்கள் நிதானமாக கூட வாங்க, பொறுமையாக கூட வாங்க. ஆனால் ஒரு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல இருக்கிறவங்கள. இப்போ நீங்கள் இப்போ இது வந்து ஒரு அரசியல் கட்சி. விஜயோட தாவேக்கா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு சின்ன கை குழந்தை தான். கிட்டத்தட்ட ஒரு இங்கு பாட்ரி சொல்லுவாங்கல்ல,
இந்த குழந்தை பிறந்ததும் இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் வீசிங் வந்தாலோ இல்லை மூச்சுத்தணல் வந்தாலோ உடனே ஒரு நாள் இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க, 1 நாள் 2 நாள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இப்போ இருக்குது. அப்போ இருக்கும்போது அடுத்த கட்ட நிர்வாகிகள் நீங்கள் அறிவிச்சிட்டிங்க. அந்த நிர்வாகிகள் நான் சொல்ல மாநில நிர்வாகிகள் சொல்கிறேன், மாவட்ட நிர்வாகிகள். அதுக்கப்புறம் மாநில நிர்வாகிகளை யாருன்றது அடையாளப்படுத்தவே இல்லை இது வரைக்கும். நீங்கள் மெதுவாக கூட வாங்க சார், நீங்கள் 26 வரைக்கும் தேதி இருக்குதான். ஆனால் மாநில நிர்வாகிகள் அறிவிச்சிட்டீங்கல்ல, அந்த மாநில நிர்வாகிகள் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? புசி ஆனந்த் தெரியும். புசி ஆனந்த் சொல்லிட்டு இதுதான் தெரியும் நமக்கு. சார் ஸ்டார்டிங்ல இருந்தே புஷி ஆனந்த் தானே சார் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஒருத்தவங்க ஒரு விஷயத்துல ஒருத்தவங்கள சொல்லும்போது அப்பவே யாரும் ஏன் சார் கேட்கல? ஒரு ரைமிங் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? புசி இருக்கா? அது என்ன ரைமிங் சொல்லுங்க பார்க்கலாம். புசி கேட் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்போ இங்கே தாவேக்கால இருக்கு. புசி கேட் சொல்லிட்டு அந்த கேட் எப்படிப்பட்ட கேட்டுன்றது தெரியணும்ல. கருவாடை திருடி தின்ற கேட்டா அல்லது வந்து பாலை குடிக்கிற சமையல் கட்டில் போய் பாலை குடிக்கிற கேட்டான்னு தெரியணும்ல. இங்கே வந்து நான் கேட்டால் தாவேக்கால இருக்கிற வந்து கருவாட்டையும் பாலையும் குடிக்கிற கேட்டா இருக்கக்கூடாதுல, அந்த புசி கேட்டை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நேரடியாக எனக்கு எந்த ஒரு வன்மம்லாம் கிடையாது, குறைகள் தான் நான் நேரடியாக சொல்லுவேன். பாராட்டினா என்னை விட வேற யாரும் பாராட்டவே முடியாது. புஷி ஆனந்த் இல்லாம தமிழகத்துல யாராவது விஜய் ஆதரிச்சா நீங்க ஏத்துப்பீங்களா சார்? நான் என்ன சொன்னா அது வேணும்ன்ற நான் இந்த மண்ணின் மைந்தன் தானே வந்து ஒரு அரசியல் கட்சிக்கே வர முடியும். விஜய் வந்து இந்த மண்ணோட புள்ள. இந்த மண்ணில் போய் நீங்க ரொம்ப அப்படியே ஆழமா நம்ம வந்து தோண்டிலாம் பார்க்குற அளவுக்கு நம்ம இங்க வந்து வேற கிடையாது. ஆனால் இந்த மண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, இந்த மண்ணில் பிறந்த புள்ள விஜய், இந்த மண்ணின் மைந்தன். புசி ஆனந்த் யாரு? புஷி ஆனந்துக்கும் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சார் எதுவுமே விஜய் அவர்கள் வந்து புஷி ஆனந்த விட்டே சொல்றாரு. இது வந்து எப்படி உங்களுக்கு தெரியுது? அவர் மண்ணின் மைந்தன் கிடையாது, தமிழ் மண்ணின் மைந்தன் தான் பேசணும்னு அவருக்கு தெரியாதா? விஜய் அவர்கள் வந்து ரசிகர் மன்றம் இருக்கு இல்லையா, ரசிகர் மன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, கேரளாவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், எல்லாம் இங்கெல்லாம் இருக்கலாம். ரசிகர் மன்றத்தை வழிநடத்துறது வேற, அதுக்கு இந்த புஷி ஆனந்தே இருந்துட்டு போகலாம், நமக்கு அதை பற்றி கேள்வி இல்லை. ஆனால் மக்கள் சேவை, மக்கள் தொண்டு, மக்களுக்கான அரசியல் அப்படி வரும்போது தமிழ்நாட்டோட உரிமையை பேசக்கூடியவங்க யார் இருக்கணும்? தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும், தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்கணும். கரெக்டாக நான் பேசுறேன்னா நான் சொல்றது கரெக்டாக இருக்குங்களா? அப்போ நீங்க வந்து என்ன செய்றீங்க? நீங்க கொள்கை எது வேணா வச்சுங்க சார், நீங்க திராவிட கொள்கை வச்சுங்க, தமிழ் தேசிய கொள்கை வச்சுங்க, நீங்க என்னென்ன வச்சுங்க, முதல்ல நீங்க இந்த மண்ணில் பிறந்திருக்கணும்ல. இப்போ திராவிட கொள்கையை வந்து பேசக்கூடிய வந்து உதயநிதி எடுத்துங்க, அவர் இந்த மண்ணில் பிறந்தவர், இந்த மண்ணில் பிறந்தவர், உரிமை இருக்கு. தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய திராவிடமாக இருக்கலாம், அல்லது திராவிடத்தை உள்ளடக்கிய தமிழ் தேசியமாக இருக்கலாம். சீமானை நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணலாம், இந்த மண்ணில் பிறந்த புள்ள, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். புஷி ஆனந்துக்கு இங்கே என்ன ரோல் இருக்கு சார்? அப்புறம் ஒரு கேள்வி இருக்கு. அவ்வளோ பெரிய அவர் சீமானவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தூரத்தில் இந்த இடத்துல இப்போ வந்து நிற்கிறாரு, ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி, பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இங்கே நிற்கிறாரு. அவரோட இப்போ விஜய் வச்சு நிறைய பேர் பேசினாங்க, விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ண போகிறாரு, விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கு வந்து சாதகம் தான், அப்படி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அவர் எங்கே இவர் எங்கே சார்? இப்போது ஒரு ஒப்பீடு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரி தவறு தெளிவாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் நம்ம முதல்ல உங்களுக்கு பாதி தெளிவாக இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் வழிநடத்துறதுலாம் இருக்கட்டும். முதல்ல விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தாவேக்காவுக்கு வந்து ஒரு தெளிவான பாதை அவருக்கு தெரியணும் முதல்ல. இப்போ நான் ஒரே வார்த்தை தான் கேட்குறேன், நீங்கள் கொள்கை என்ன வேணாலும் நீங்கள் நாளைக்கு அறிவிங்க, இதிலே எடுத்துங்க. இந்த விக்கிரவாண்டி தேர்தலையே உங்களுடைய நிலைப்பாடு ஏன் இவ்வளோ தாமதமாகுது? இதே நாம் தமிழ் வந்து அடுத்த நாள் அறிவிக்கிறாங்களே தனித்து போட்டின்ட்டு, இதான கட்ஸு? ஏன் விஜய்க்கு வந்து இவ்வளோ தாமதமாகுது? ஒரு அறிக்கை தானே அறிவிடுறீங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா சொல்லலாம், நான் அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, ஷூட்டிங்லேருந்து, அங்கே இருந்தேன், இங்கே இருந்தெல்லாம் சொல்லலாம். இதே இந்த புஷி கேட், இந்த புஷி ஆனந்த் பல மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார். எங்கள் தளபதி அப்படி ஏதோ சொல்கிறாரு. அப்போவே சொல்லலாமே, ஒரு அறிக்கையை அங்கேயே வெளியிடலாம், ஸ்டேஜ்லேயே வெளியிடலாம். விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடல, ஏன் எல்லாமே லாஸ்ட் மினிட்லயே சொல்றாங்க? அப்போ தெரியலையா? ஒரு குழப்பம் இருக்கு,
குழப்பம் இருக்கு. சரியான முடிவெடுக்க தெரியல. வந்து நாம் தமிழர் தனித்து போட்டி அறிவிச்ச பிறகு, அதுக்கு பிறகு வந்து அதிமுக வந்து தேர்தல் புறக்கணிப்பு செஞ்ச பிறகு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து வேட்பாளர் அறிவிச்ச பிறகு எல்லாம் பண்ணிட்டு போட்டியிடாதவங்க இது போட்டியிடலன்ற அந்த முடிவு தெளிவா இருந்ததுன்னா முதல்ல உங்ககிட்ட இருந்து அறிக்கை வரணும். சார் 2026 வரைக்கும் நாங்க எந்த தேர்தலில் போட்டியிடல, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எந்த இடைத்தேர்தலும் அங்கே போட்டியிடல, இது அறிக்கை வர்றதுக்கு யார்? முதல்ல நீங்க தானே விட்டுருக்கணும். முதல்ல நீங்க தான் அறிக்கை விட்டுருக்கணும். அப்போ உங்ககிட்ட வந்து தெளிவான முடிவு இல்லை, குழப்பம் இருக்கு, ஒரு மயக்க நிலையில் இருக்கிறீங்க. காரணம் கேட்டால் அது பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரி சார்ந்தவர். நான் சரியா பேசுறேன்னா, ஒன்று அந்த கட்சியில அடுத்த நிர்வாகிகள் யாராவது தெரியணுமா நமக்கு? தாவேக என்ற கட்சியில் விஜய் நமக்கு தெரியும். அடுத்தது யாருன்னா புசி ஆனந்த் தெரியும். அந்த பொருளாளர் யாருன்னா உங்களுக்கு தெரியும்? பொருள் இருக்கா, பொருள் சேர்ந்தான்னு கூட தெரியல. சரிங்களா? அந்த பொருளாளர் யாருமே தெரியாது, துணைத் தலைவர் யாருமே தெரியாது. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஜெயலலிதா சசிகலா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வருதுல நம்ம முன்னாடி. நான் கேட்குறேன், ஒன்று சீமான் இருக்கிறார், நீங்க கேட்கலாம் சீமானுடைய கட்சியில் நீங்க நிர்வாகி சொல்லலாம். சீமான் தலைவர், சரிங்களா? சர்வாதிகார தலைமையாக வந்து தன்னை அறிவிச்சுக்கிட்டவர். அடுத்த கட்ட நிர்வாகி தெரியும் அவசியமே கிடையாது. அப்படி அறிவிங்க. விஜய நம்பிதான் இங்க வாக்கு, விஜய நம்பிதான் இங்க மக்கள், விஜய நம்பிதான் இங்க வந்து ரசிகர்கள், விஜய நம்பிதான் எல்லாமே. புசி ஆனந்த் எங்களுக்கு தேவையே இல்லை. யாரு புசி ஆனந்த்? நான் மீண்டும் கேட்கிறேன், புசி ஆனந்த் யார்? புசி ஆனந்த் நீங்க பேசக்கூடாது சார். ஒன்னும் சர்வாதிகார தலைமைனா நீங்க பேசுங்க, விஜய் பேசட்டும். மனிதநேயம் கொண்ட சர்வாதிகார தலைமை இருக்கலாம். நான் சொல்றேன், சீமான் தலைமை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறுதுன்னு சொன்னா சீமானை நம்புறாங்க, சீமானை நேசிக்கிறாங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிரகடனப்படுத்துங்க. விஜய் வர நானே கேட்குறேன்னா, ஒரு இந்த அறிக்கை விட்டுறீங்கல்ல பேப்பர்ல, ஏன் ஒரு வீடியோ விட முடியாது? நீங்க நேராக கூட வரணும் சார், நீங்க காஸ்ட்லியாவே இருங்க, நீங்க ஒரு வீடியோல பேசி வெளியிட முடியாதா? நான் கேட்குறேன். அப்ப எது தடுக்குது? ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது இல்லை உங்களுக்கு? என்ன எதுன்னு கேட்கறாது, அது எது தடுக்குது? அப்போ நீங்க இன்னும் கூட வந்து ஒரு தெளிவான வந்து ஒரு முடிவு இல்லை, தடுமாற்றம் இருக்கு. வரலாமா வேணாமா? ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, தம்பி சிம்புது ஒரு பாட்டு இருக்குல்ல, வரலாமா வேணாமா? அதுதான் விஜய் பாட்டு. வரலாம்னு சொல்லிட்டு இருக்கு. சொல்றேன் நான், அது எனக்கு அந்த சினிமாவில் அவ்வளோ எனக்கு இல்லைம்மா. சொல்றேன் நான், ஒன்று தெளிவான முடிவு இருக்கணும். ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிச்சு ஒரு பெரிய கட்சி வந்து தேர்தலை புறக்கணிக்குது, அல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழ் தனித்து போட்டிடுது, பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்குது. இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் 26 நாங்கள் சொல்லிட்டோம், தலைவர் சொல்லிட்டார், ஒரே முடிவு தான் தலைவர் சொல்லிட்டார் 26 சார். முதல்ல ஒரு பொதுச்செயலாளர் பேசுகிற லாங்குவேஜ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மேடையில் அடா உடா அவன் இவன் பேச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு தலைவர் ஒரு பொதுச்செயலாளர் பேசுற பேச்சு பாருங்க. தமிழக வெற்றி கழகம், அந்த இக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு, பல இடங்களில் இன்னும் இக்கு போட்டு இருக்கிறான். அதே ஒழுங்குபடுத்த முடியல பொதுச் செயலாளர். அது இக்கு பிரச்சனை, அந்த இக்கை எடுத்தாச்சு, இன்னும் பல இடங்களில் இக்கு போட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ வரும்போது கூட ஒரு ஆட்டோல பார்த்தேன், இக்கு இருக்கு, அதையே உன்னால ஒழுங்குபடுத்த முடியல. ஏன்னா உங்ககிட்ட லாங்குவேஜ் சரியில்லையே. சொல்லுங்க, உங்ககிட்ட லாங்குவேஜ் சரியில்லையே. நீங்களே என்ன சொல்றீங்க, அவன் இவன் போடா வாடா ஞாயிற்றுக்கிழமை. சரி, இது எங்க போய் முடியுது அப்படிங்கறது? எங்கெல்லாம் போய் முடியாது. கமலஹாசன் போன தூரம் கூட போகாது. இந்த ரேஞ்சில் போனா, இந்த ரேஞ்சில் போனா, ஏன்னா உங்ககிட்ட தெளிந்த நிலைப்பாடு இல்லைங்க. நீங்க காங்கிரஸோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா துண்டு போடலான்னு பாக்குறீங்களா, பிஜேபியோட துண்டு போடலான்னு பாக்குறீங்களா? இப்போ இந்த தவளை பார்த்துருக்கீங்களா? நீங்க தவளை நீந்து பார்த்துருக்கீங்களா? தண்ணியில் நீந்தும் போது பார்த்துருக்கீங்க? ஒரு கால் இப்படி இருக்கும், ஒரு கால் இப்படி இருக்கும், ஒரு கை எப்படி இந்த பக்கம், இன்னொரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும். அப்படிதான் தவளை நீந்தும். இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் கால் ரெண்டும் காங்கிரஸும் பிஜேபி ரெண்டு பக்கம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக திமுக. அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க நாம் தமிழ் கட்டமைச்சா இதில் வேற இவங்க பவன் கல்யாண் கிட்டலாம் போயிட்டாங்க. நான் வந்து கேலி கிண்டலாம் பண்ணுமா, அவங்களுடைய அரசியல் வருகையை நம்ம வந்து வரவேற்கிறோம். ஆனால் வந்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கணும்.
மக்களை சந்திக்கணும். நீங்கள் 26 போட்டியிடுங்க தாராளமாக, ஆனால் மக்கள் சந்திக்கணும். இப்போ நான் கேட்குறேன், இந்த புஷி ஆனது கேட்குறேன், நீ தான் தேசிய செயலாளர் இல்லை, இந்த பாண்டிச்சேரியில் மின் கட்டண உயர்வு, அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்து அதிமுக பண்ணுது, ஒரு அறிக்கை, இதே நம்மளே கேட்கணும். இது இவர் கட்சியோட பொதுச் செயலாளர் இருப்பார், அப்போ நம்ம கேட்கணும், இப்போ இதுக்கு ஒரு கண்ணன் அறிக்கை கொடுப்பா. இப்போ குவைத்தில் 11 பேர் இறந்துட்டாங்க, ஒரு அறிக்கை கிடையாது. ட்விட்டர் கட்சியோட பொதுச் செயலாளர் தான் நீ, இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்குறல்ல, 11 வந்து குவைத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க, 7 பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா? நீங்கள் தேசிய கட்சி வேற, மொத்தமாக கூட நீங்கள் சொல்லுங்கள், ஒரு இரங்கல் அறிக்கை விடணுமா இல்லையா? அப்போ இது நட்சத்திரம் எங்கே இதெல்லாம் தேருமா, இது விளங்குமா? இது கண்டிப்பா சார். இது எவ்வளவு தூரத்துல போய் முடியுது, என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசுவோம் சார். நம்ம இந்த தாவேக்கா வந்து மேம்படணும், இல்லை வந்து ஒரு என்ன சொன்னால் சரியான செயல்பாடுன்னா, புஷி ஆனந்த இந்த புஷி கேட்டை பத்திரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோணியில் போட்டு கட்டி பத்திரமா கொண்டு போயிட்டு பாண்டிச்சேரியில் அவுத்து விட்டுறணும். பாண்டிச்சேரியில் இருக்கிறது தான் அதுக்கு பெட்டர். அங்கே ஒரு 500 ஓட்டு வாங்கிட்டு நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவாங்க, தெரியல உங்களுக்கு? பாண்டிச்சேரி புதுவையெல்லாம் அப்படி தான், ஒரு 500 ஓட்டு வாங்கினாங்கன்னா அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர். அங்கே தான் இந்த அரசியல் ஈடுபடும். தவிர தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்பவெப்பத்துக்கு தாங்க மாட்டார். யாரு? அது வேற இது வேற. நீங்கள் ரசிகர் மன்றத்தை மெயின்டைன் பண்ணுறது வேற, மேய்க்கிறது வேற. டே போடா வாடா, இன்னும் கூட சில வார்த்தைகள் இருக்காங்க, அதை நம்ம நாகரிகம் கருதி இங்கே சொல்ல முடியல. அதுதான் உங்களுக்கு ரசிகர் மன்றத்தை நீ வழி நடத்தலாம், ஆனால் ஒரு அரசியல் கட்சியை நீ வழி நடத்துறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாதுன்னு நான் புஷி ஆனந்த் சொல்கிறேன். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றிம்மா.